இதுதான் புவியின் மேலோடு. இங்க நம்ம நிக்கிறோம் வச்சுக்க, இங்க நிக்கிறான், புவியின் மேலோட்டில் நிக்கிறான். இந்த புவியின் மேலோட்டில இருந்து 35 கிலோமீட்டர் கீழே வந்துட்டோம்னா அது வரைக்கும் உள்ள பகுதி தான் என்னது, புவியின் மேலோடு. இப்ப 35 கிலோமீட்டர்ல இங்க நிக்கிறான். இங்க இருந்து கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் போறோம். 2900 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அது வரைக்கும் உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கவசம். இந்த கவசத்தை ரெண்டா பிரிக்கிறோம். இது வந்து மேல் கவசம், இது கீழ் கவசம். சரி, இந்த கவசம் இங்க வந்துருச்சுல, இந்த கவசம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கவசம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் மேல புவியின் மேலோட்டு இருக்குல்ல, அந்த மேலோட்டையும் பிரிக்கக்கூடிய இந்த கோடு இருக்குல்ல, இந்த பகுதி, இந்த பகுதிக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஹோரோவிசிக். மோஹோரோவிசிக் எல்லை. மோஹோரோவிசிக் எல்லை எது? அந்த எல்லை எது? இதுதான் மோஹோரோவிசிக் எல்லை. எது? புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னது? மோஹோரோவிசிக். மோஹோரோவிசிக் எல்லை. அப்ப இந்த புவியோட கவசம் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கான்? 2900 கிலோமீட்டர் இருக்கான். எவ்வளவு தூரம் போகணும் பூமிக்குள்ள? 2900 கிலோமீட்டர் போகணும். எவ்வளவு தூரம் போகணும்? 2900 கிலோமீட்டர் போக முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, புவி அதிர்வு அலைகளை பூமிக்குள்ள செலுத்தி அந்த அதிர்வு அலைகள் மூலமா தான் இந்த பூமிக்குள்ள, ஆமா, பூமிக்குள்ள கேமரா விட்டு பார்க்க முடியும். பூமிக்குள்ள கேமராவெல்லாம் விட்டு பார்க்க முடியாது, சரியா? பூமியோட மேற்பரப்புல இருந்து அதிர்வு அலைகளை செலுத்தி அந்த அதிர்வு அலைகள் தெரிவிக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில தான் இந்த மாதிரி பூமியோட மேற்பரப்பு மட்டும் 35 கிலோமீட்டர் இருக்கும். அதோட எல்லையை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? மோஹோரோவிசிக் எல்லைன்னு சொல்றோம். அங்கிருந்து இன்னும் 2900 கிலோமீட்டர் போனோம்னா அதான் அது கவசம். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேண்டில் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு படத்துல பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா வேணும்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள பெட்ரோமாஸ் லைட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லைட் எரியக்கூடிய பகுதி இருக்கு. இது மூலமா தான் லைட் எரியுது அப்படின்னு கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. போங்கனே, இது மூலமா எப்படி எரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்? பிச்சு போட்டுருவேன். யாரு? செந்தில். அந்த ஜோக் பார்த்தது இல்லையா? அதுக்கு பேர் தான் மேண்டில். லைட்டுக்குள்ள, அதான் லைட்டை வந்து மேலோட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? மேண்டில். மேண்டில் தான் என்னது? கவசம். சரியாடா? இந்த கவசம் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2900 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவோடு 2900 கிலோமீட்டர். அதான் என்னது? கவசத்தோட தடிமன். இதையும் 2 பிரிவா பிரிக்கிறோம். இப்பதான் சொன்னேனால, இது என்னது? மேல் கவசம், இது கீழ் கவசம். சரியா? இதோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.9 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். சரியா?